ಕೊಂಬಿನ ತುದಿಯಲ್ಲಿ ಸಾಸಿವೆ ನಿಂತಿದ್ದ ಕಾಲವೇ ನಿನ್ನ ನೆನೆದವ ಜೀವನ್ಮುಕ್ತನಲ್ಲವೇ? ಸರ್ವಕಾಲದಲ್ಲಿ ಹೊರಳುತ್ತಾ ನರಳುತ್ತಾ ಹರಿಹರಿ ಎಂದವ ಜೀವನ್ಮುಕ್ತ ಎಂಬುದಕ್ಕೆ ಏನು ಆಶ್ಚರ್ಯವಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 204வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஒரு வித்தியாசமான புரந்தரதாசருடைய பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நடுவில் கூட கேட்டிருந்தாங்க, நாம் இதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு பாடல். அதாவது புரந்தரதாசர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தமாஷா சென்ஸ்னா பாட்டு எழுதுவார். பாடல் கேட்கறதுக்கு தமாஷா இருக்கும். ஆனால் அதனுடைய உள் இருக்கிற அர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா நம்மளை செருப்பு எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதில் விஷயங்கள் ஞானங்கள் புரிஞ்சிருக்கும். வெளில பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், காமெடியாக இருக்கும். அது மாதிரி எழுதுறத ஒரு கில்லாடியான ஆள் நம்ம புரந்தரதாசர். அது மாதிரியான பாடல்கள் ஹெண்டத்தி பிராண ஹிண்டத்தி இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு பாடலில் தான் பார்த்தீங்கன்னா குருடு நாயி சந்தேகே பந்தந்தே அப்படின்னு ஒரு பாடலை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த தடவை. ஸோ இந்த பாடலை பெங்களூரை சேர்ந்த சிறு சுதாமணி ராகவேந்திரன் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா திரு ராகவேந்திரன் பார்த்தீங்கன்னா வி ராகவேந்திரன் விஆர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அன்போட எல்லாரும் அழைப்பாங்க அவரை. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான மனிதர். நிறைய ஆல்பங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். மந்த்ராலயா, பிருந்தாவனா, கண்ணு தும்பிது அந்த மாதிரிலாம் பாட்டெலாம் இருக்குல்ல, அந்த பாட்டெலாம் இவர் தான் எழுதினது. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரு எஸ்பி பாலசுப்ரமணியன் கடைசியாக பாடிய ஆல்பம்னாக்கா இவர் எழுதிய பாடல் தான். ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஆல்பங்கள் எழுதியிருக்கக்கூடியவர், நன்றாக பாடக்கூடியவர். அவருடைய மனைவி இந்த சுதாமணி அம்மையார். இவங்க இங்கே வந்திருந்தாங்க, வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் பேசினப்போ அவங்க பாடினாங்க. நான் சொன்னேன் நீங்களும் பாடலாமே அப்படின்னு. இல்லை நான் ஜாஸ்தி பாடுறது இல்லை, எனக்கு அவ்வளோவா பாட தெரியாதுன்னு நான் சொன்னேன். நம்ம சேனல் அது என்ன சொல்கிறது, பக்தியுடன் இந்த நாமாவளி பாடுறதுக்கு தான். இங்கே பெருசாக பாடகர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக பாடணும்னு சொல்லி அவங்கள நாங்கள் கம்பல் பண்ணி பாட வச்சுருக்கோம். ஸோ அவங்க இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அவங்க ரெகுலரான பாடகி கிடையாது. இதில் பாடணுங்கிறதுக்காக 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி, நாம் 2-3 தடவை கரெக்ஷன்ஸ் பண்ணி எல்லாம் பாடினாங்க. ஸோ அவருடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே பாட்டுக்கு போயிடலாம். நம்ம சுதாமணி அவர்கள் பாடும் பாடலை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி சுதாமணி அவர்கள் பாடும் பாடலை கேட்போம். ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂತಂತೆ, ಅದು ಯಾಕೆ ಬಂತೋ? ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂತಂತೆ, ಅದು ಯಾಕೆ ಬಂತೋ? ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂತಂತೆ, ಕಂಡ ಸಕ್ಕರೆ ಹಿತವಿಲ್ಲವಂತೆ, ಕಂಡ ಎಲುಬು ಕಡಿದಿದಂತೆ, ಕಂಡ ಸಕ್ಕರೆ ಹಿತವಿಲ್ಲವಂತೆ, ಕಂಡ ಎಲುಬು ಕಡಿದಿದಂತೆ, ಹೆಂಡರ ಮಕ್ಕಳ ನಿಶ್ಚಯದಂತೆ, ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಯಾರಿಲ್ಲವಂತೆ, ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂದಂತೆ. ಬರದಿ ಅಂಗಡಿ ಉಕ್ಕಿದಂತೆ, ತಿರುವಿದೊಣ್ಣೆಲಿ ಇಕ್ಕಿದರಂತೆ, ಬರದಿ ಅಂಗಡಿ ಉಕ್ಕಿದಂತೆ, ತಿರುವಿದೊಣ್ಣೆಲಿ ಇಕ್ಕಿದರಂತೆ, ಮರ್ದರಿನ್ನೂ ಎಚ್ಚರವಂತೆ, ನರಕದೊಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತಂತೆ, ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂದಂತೆ. ವೇದಶಾಸ್ತ್ರವ ನೋದಿತ್ತಂತೆ, ಗಾದೆಯ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದಂತೆ, ವೇದಶಾಸ್ತ್ರವ ನೋದಿತ್ತಂತೆ, ಗಾದೆಯ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದಂತೆ, ಹಾದಿ ತಪ್ಪೆ ನಡೆದು ಯಮನ ಬಾಧೆಗೆ ಗುರಿಯಾದಂತೆ, ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂತಂತೆ. ನಾನಾ ಜನ್ಮ ಎತ್ತಿದ್ದಂತೆ, ಮಾನವನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಂತೆ, ನಾನಾ ಜನ್ಮ ಎತ್ತಿದ್ದಂತೆ, ಮಾನವನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಂತೆ, ಕನನ ಕಾನನ ತಿರುಗುತ್ತಂತೆ, ತಾನು ತನ್ನನೆ ಮರೆಯಿತಂತೆ, ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂತಂತೆ. ಮಂಕನ ಕೈಯ ಮಾಣಿಕದಂತೆ, ಹಾಂಗು ಹೀಂಗು ಕಳೆದಿದಂತೆ, ರಂಗಪುರದರ ವಿಠಲನ ಮರೆತು ಭಂಗ ಬಹಳ ಪಟ್ಟಿದಂತೆ.
ಬಂದಂತೆ ರಂಗ ಪುರಂದರ ವಿಠಲನ ಮರೆತು ಭಂಗಬಳ ಪಟ್ಟಿದಂತೆ ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂದಂತೆ ಅದು ಯಾಕೆ ಬಂತು ಕುರುಡು ನಾಯಿ ಸಂತೆಗೆ ಬಂದಂತೆ ಸಂತೆಗೆ ಬಂದಂತೆ ಸಂತೆಗೆ ಬಂದಂತೆ. சுதாமணி அவர்கள் இந்த பாடலை நன்றாக முயற்சி செய்து பாடியிருந்தார். அவருடைய முயற்சிக்கு எனது பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க வந்து தாசர பாதர்களோட நிறைய புக்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தாசர பாதர்கள் மேலே ஆசை உள்ளவர்கள், ஒரு பக்தி உள்ளவர்கள். ஸோ இந்த பாடலை மிக நன்றாக பாடி கொடுத்திருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாட்டோட பல்லவிக்கு போவோம். குருடு நாயு சந்தைಗೆ ಬಂತಂತೆ ஏத்தಕ್ಕೆ ಬಂತು. பாருங்க, அருமையா இருக்கிறார் பாருங்க. அதாவது ஓமானம் ஊமியங்களை சொல்லி அதை ஒரு காமெடியா சொல்லி நமக்கு வந்து மிகவும் கடினமான ஒரு பொருள்களை விளங்க வைக்கக்கூடியவர் நம்முடைய புரந்தரதாசர். அந்த வகையில் தான் சொல்றாரு, குருடு நாயி சந்தைக்கு ಬಂತಂತೆ. அதாவது ஒரு குருடு நாய் சந்தைக்கு வந்துதான். ஒரு குருட்டு நாய், அந்த நாய் கண்ணு தெரியாது, அந்த நாய் சந்தைக்கு வந்தது. ஏத்தக்க வந்தோ, ஏன் வந்ததோ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கல, பச்சாதாபப்படுறாரு. ஏன்பா வந்தது அது அப்படின்னு பச்சாதாபப்படுறாரு. ஸோ அது மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம், இது பின்னாடி அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த குருடு நாய்ங்கிறது வேற யாரும் இல்லை, நாம தான். இந்த மனித ஜென்மம் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில உழந்து கொண்டு இருக்கோம் இல்ல, நாம தான் குருடு நாய்கள். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம எதற்காக இந்த பிறவிக்கு வந்தோம், எதற்காக இந்த பிறப்பை எடுத்தோம் அப்படிங்கிறதையே மறந்து நாம் முக்தி அடைவதற்கு என்ன வழி அன்பு என்பதை பல ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தும் அதையும் மறந்து நம்ம என்ன பண்றோம், இந்த உலக இதில் சிக்கிக்கொண்டு உழன்று கொண்டிருக்கோம் இல்லையா. அதனால தான் நம்மலாம் கண்ணிருந்தும் குருடர்கள் மாதிரி. எப்பவுமே மனுஷ ஜென்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனை வந்து நாயுடன் ஒப்பிடுவார்கள். நாய் படுற பாடுமாங்களே அது மாதிரி. அதுலேயும் என்ன பண்றாரு, ஒரு குருட்டு நாயை சொல்றாரு. அந்த நாய் கண்ணு தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம எதற்காக வந்தோம், பிறப்பெடுத்ததன் இது என்ன காரணம் என்பது எனக்கு தெரியாம மோட்சத்துக்கான மார்க்கத்தை தேடாமல் இந்த உலக ஆசைகளிலே சிக்கி உருண்டு கொண்டிருக்கோம். அதனால நம்மள அவரு குருட்டு நாயின்னு சொல்றாரு. ஸோ அதனாலதான் குருடு நாயி சந்தைக்கு வந்தது. அதாவது இந்த அந்நியதா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நியதா ஞானம் அப்படின்னா என்னன்னாக்கா, எதற்காக எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. எது தேவையில்லையோ அதை ஞாபகம் வச்சுக்கிறது, அதுதான் அந்த அந்நியதா ஞானம். அது வந்து நம்மளுக்கு நிறைய நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த சந்தை அப்படின்றாருல, இது என்ன சொல்றாரு, சந்தை இருக்கு இல்லையா, நம்ம சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, வார சந்தைகள் ஒரு கூடும் இல்லையா, அந்த சந்தை தான் ஒரு சந்தை அப்படின்றார். கன்னடத்தை சந்தை அப்படிம்பாங்க. ஸோ அவர் எதை இந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை, இதை தான் வந்து அவரு இந்த சந்தைக்கு ஒப்பிடுகிறார். நம்மை போன்ற இந்த மனித பிறவைகள் வந்துவிட்டு இந்த பூமியில எதற்காக பிறந்தோம் என்றே தெரியாமல் இந்த பூமியில இருக்கக்கூடிய சுக துக்கங்களை மாட்டிக்கொண்டு உழண்டு கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா, ஒரு குருட்டு நாயாக ஒப்பிடுகிறார். இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் சந்தைக்கு ஒப்பிடுகிறார். இந்த சந்தைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா கடை இருக்கும், கடையெல்லாம் பார்த்துருக்கோம், மார்க்கெட்டுக்கு போவோம், கடை இருக்கும், அங்கே இருக்கும், கடை இருக்கும், அந்த இடம் கரெக்டாக பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு ஓனர் இருப்பார். அந்த கடை என்னைக்கு போனாலும் இந்த கரண்ட் இருக்கும், 10 10 10 ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கும். ஆனால் சந்தைங்கிறது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு நாள் வரும், காத்தால வருவாங்க, எல்லாரும் சந்தைக்கு கூடுவார்கள், வியாபாரம் செய்வார்கள். சாயங்காலம் போகும்போது அதெல்லாம் சுருட்டி போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போடுவாங்க. யாருமே அந்த இடத்துக்கு ஓனர் கிடையாது. சந்தையில் எந்த கடையிலுமே யாரும் ஓனர்லாம் கிடையாது. காத்தால் வருவாங்க, கடையை போடுவாங்க, சாயங்காலம்னா கடையை மூட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வாழ்க்கையும். வருவோம், வாழ்க்கை முடிந்தால் போய்கொண்டே இருப்போம். அதுதான் சந்தை. அதனால தான் சந்தைக்கு ஒப்பிடுகிறார். யாருமே ஓனர் கிடையாது, இங்கே யாருமே சாஸ்வதமும் கிடையாது. அந்த சந்தையில் எந்த கடையும் சாஸ்வதமாகவே இருக்காது. காலையில் போடுவாங்க, சாயங்காலம் கடையை சுருட்டிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சந்தை முடிஞ்சோன்னே எல்லாம் போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம், அவ்வளோதான். பர்மனெண்ட் யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நல்லா வந்திருக்கோம்னா ஒரு குருட்டு நாய் மாதிரி நம்ம வந்துட்டோம். அதனால ஏன்பா வந்து இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு, அது யாத்திக்கே பந்தோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சாதாபப்படுகிறார் நம்முடைய புரந்தரதாசர். இந்த மாதிரி உடர்களே எவ்வளோ குருமார்கள்லாம் வந்து எவ்வளோ வழி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். மத்வாச்சாரியார் வந்திருக்கார், உங்களுக்கு வந்து மோட்சத்தை எழுதுக்காக வழியை சொல்லி இருக்கிறார். எவ்வளோ தாசர்கள் உங்களுக்கு மோட்சத்தை எழுதுக்காக வழியை சொல்லிருக்கார். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மறுபடியும் இந்த அந்நியத்தை நான் எது தெரிந்து கொள்கிறதோ தெரிந்து கொள்ளாமல் எது வேண்டாமோ அதை தெரிந்து கொண்டு கஷ்டப்படுகிறீர்களே அப்படின்னு சொல்லுவார். இந்த பாடே அப்படிதான். அதாவது அவருடைய இஷ்ட தெய்வமான அந்த ரங்க புரந்தர வீட்டில் இருக்கிற ரங்க புரந்தர இந்த ஸ்ரீஹரிக்காக அவனை மறப்பதனால் இந்த உலகத்திற்கே வந்து அவனை அனுதினமும் நினைந்து அவன் பாதங்களை வணங்கி அவனுடைய பாதத்தை அடைவதற்கான வழியை தேடாமல்
வேண்டாத வழியெல்லாம் நம்ம சுத்திட்டு இருக்கோம்ல, அதை தான் இந்த பாடல் பூரா அவர் சொல்றார். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். கண்ட சக்கரை ஹிதவில்லவந்தே கண்ட எலுபு கடிதிதந்தே. அதாவது இங்க கண்ட சர்க்கரை அப்படின்னாக்கா அப்படியே கண்ட சர்க்கரைன்னு எடுத்துக்கலாம். ஆனா இது என்னன்னாக்கா சாஸ்வதமானது, நாம் மோட்சத்துக்கு போக வேண்டியதற்கான பொருட்கள். அது மேல நம்மளுக்கு ஆசையே கிடையாது. கண்ட சர்க்கரை ஹிதவல்ல வந்து அந்த நாய்க்கு வந்து நல்ல இனிப்பான அந்த சர்க்கரையை போட்டா அதுக்கு பிடிக்கலையா, அதுக்கு அது வந்து நல்லதா தோணலையா. எப்பவுமே அப்படிதான். மோட்ச சாதனம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளுக்கு என்ன பிடிக்கும்? சீரியல் பிடிக்கும், மொபைல் பார்க்க பிடிக்கும், ஏதாவது நம்ம ஹரிவாய ஸ்துதி அதை பாராயணம் பண்ணுறதுக்கு பிடிக்குமா, இல்லை ராயரா ஸ்தோத்திரம் பாராயணம் பிடிக்குமா. நம்மளுக்கு அதை விட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கும்? சீரியல் பார்க்கறதுலையும் அல்லது மொபைல் நோண்டுறதுலையும் தான் இருக்கும். அது மாதிரி தான் அது பிடிக்கல. அதுக்கு எது பிடிச்சது? அதுக்கு கண்ட எலும்பு கடிதி தந்து, ஒரு காஞ்சி போன எலும்பு துண்டு அதை போய் கடிச்சிட்டு உட்காந்துருந்தலாம். அதாவது இந்த ஒரு ஃபாரினர் சொல்றாரு, இந்த நாய் ஏன் இந்த எலும்பு ஒரு உணர்ந்து போன எலும்பு, அதில் ஒண்ணுமே இல்லை, அது காஞ்சி போச்சு, அந்த எலும்பு என்ன கிடைக்கும்? அந்த எலும்பு அது கடிக்குமா, கடிக்கும் போது அந்த எலும்பு வந்து அதோட வாயை குத்தி புண்ணாக்கி அங்கேருந்து ரத்தம் வருமா. அந்த ரத்தத்துக்கு என்ன நினைக்குமா, அந்த எலும்புல வர்றான்னு அப்படியே சந்தோஷப்பட்டு குடிச்சிட்டு மறுபடியும் எலும்பு கடிக்குமா. அது மாதிரி நல்ல ஒரு திங்கு இருக்கும்போது அதை விட்டுட்டு இது மாதிரி ஒரு காஞ்சி போன எலும்பை நம்ம கடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கனி இருப்ப காய்க்க வரந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு? ಹೆಂಡಿನ ಮಕ್ಕಳ ನೆಚ್ಚಿ ತಂತೆ கொண்டு ಹೋಗುವಾಗ யாரில்ல வந்து. இங்க வந்து உடனே நம்ம ஹெண்டின மக்கள் அப்படின்னாக்கா மனைவி மக்கள் இதெல்லாம் தான். அதுக்காக மனைவி மக்களே இல்லாம வாழ்ந்துடுங்கள், எல்லாரும் சன்னியாசம் போங்கன்னு அவர் சொல்லலை. மனைவி மக்கள் இங்க யாரை பிடிக்கிறாருன்னா, நாம் எதை சாஸ்வதம், எது நம்மளுடனே எப்பொழுதும் இருப்பார்கள் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிடுகிறார். அப்படிதான் எடுத்துக்கணும். எதை நாம் எப்பொழுதுமே நம்மளுடனே இருக்கும், சாஸ்வதமானது நம்முடனே வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிடாரு. அதுதான் சாஸ்வதம் நினைச்சு இருந்துட்டோம். ஆனா அது சாஸ்வதம் கிடையாது. கொண்டு ಹೋಗುವಾಗ யாரில்ல வந்து, நம்மளுடைய அந்த யமதர்மர்கள் வந்து, யமதர்மனுடைய தூதர்கள் வந்து நம்மளை இழுத்து கொண்டு போகும்போது நம்ம கூட போது யாருமே வரமாட்டாங்க இல்லையா. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்துருக்கோம், லேட்டஸ்டா பார்த்துருக்கோம். ஆப்பிளோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், மிகப்பெரிய பணக்காரர். என்ன லாஸ்ட் டேல வந்து அவர் பேங்க்ரியாஸ் கேன்சர் வந்து படுக்கிற விடுறாரு. நிறைய டாக்டர்கள், அவருக்கு செலவழிக்க முடியாத அளவுக்கு பணமே கிடையாது. அவ்வளோ பணம் இருக்கு அவருக்கு, அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனா யாருமே அவரை லாஸ்ட்ல காப்பாற்ற முடியல. அதுதான் உண்மையான நிலைமை. யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது சார். நம்ம போகும்போது யாருமே நம்ம கூட இருக்கவும் முடியாது, யாராலும் நமக்கு உதவவே முடியாது. நம்மளுடைய அந்த உயிர் போகிற தருணத்திலே அதுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, என்ன சங்கடங்கள் இருக்கிறதோ, அதை அந்த உயிர் போகின்ற உயிர் தான், அந்த மனிதரை தான் அனுபவித்தாக வேண்டும். வேறு யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. அதான் சொல்றாரு, கொண்டு ಹೋಗುವಾಗ யாரெல்லாம் வந்து. அது என்ன பண்ணுது? அந்த குருட்டு நாய் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்த அந்த மனித ஜீவன் என்ன பண்ணுதுனாக்கா, கனி இருப்ப காயத்தை வந்து தேவையில்லாத பொருளை அதை ஆசையாக வைத்துக்கொண்டு உண்மையா எது தேவையோ அதை விட்டுருச்சான். அதுதான் சொல்ல வர. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பரதி அங்கடி ஹொக்கி தந்தே திருவி தொன்னையலி இக்கீரந்து. அதாவது இங்க அங்கடி அப்படிங்கிறதுனால கர்மா. என்ன பண்றோம்? நம்ம உலக வாழ்க்கைக்கு வந்தவொடனே கர்மத்திலே நுழைகிறோம். நுழையும் போது என்னதுன்னா சுகதுக்கங்கள் இருக்கிறது. சுகதுக்கத்தினால் அடி கிடைக்கிறது. சுகத்தினால் என்ன சார் அப்படின்னீங்க, என்ன சொல்றாங்க ஒரு இதுல, கடுகளவு சுகத்திற்கு கடலளவு துக்கங்கள் இருக்குமா இந்த கர்மால. இந்த உலக வாழ்க்கையில கடுகளவு சுகம்தான் இருக்கும், ஆனா கடலளவு துக்கங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அது தெரியறது இல்லை நமக்கு. நாம இந்த வாழ்க்கையிலே நுழைந்து விடுகிறோம், அந்த கர்மாவிலே நுழைந்து விட்டு அடி வாங்கிறோம். அதுதான் சொல்றாரு அங்கடி அப்படிங்கிறது. என்னது அது? அதுதான் வந்து அந்த கர்மா. அந்த நாய் என்ன பண்ணுச்சு? அந்த குருட்டு நாய் வந்து வேகமாக தன்னை எப்படி இருக்குன்னு ஒன்றும் பார்க்கல, முன்ன பின்ன ஒன்றும் பார்க்காம நேராக ஒரு கடையில் போய் நுழைஞ்சுது. அது குருட்டு நாய், அதுக்கு என்ன தெரியும்? அது நேராக போய் கரெக்டில் நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்சோடனே கடைக்காரன் என்ன பண்ணுவான்? சும்மா இருப்பானா? அவன் என்ன பண்ணுவான்? ஒரு தொன்னைனா ஒரு தடி எடுத்து அந்த நாயை அடித்தான். திருவி தொன்னையலி இக்கீரந்தே, நல்லா ஒரு வாங்கினான். அது மாதிரி தான் நாமளும் குருட்டு நாய் மாதிரி தான். நம்மளுக்கு என்ன ஏதுன்னே தெரியாமல் அவசரமாக ஏதோ ஒரு கர்மாவில இறங்கி விடுகிறோம், அதற்கான பலனை அனுபவிக்கிறோம். அதான் சொல்ல வரேன். திருவி தொன்னையலி இக்கீரந்தே, அதற்கான துன்பத்தை நாம் படுகிறோம். மரத்தரின்னு வியர்த்தவந்தே. சரி, ஒரு தடவை போயிடுச்சுப்பா அந்த நாய், ஒரு கடைக்கு போயிடுச்சு, குருட்டு நாய், அதுக்கு ஒன்றும் தெரியாது, சந்தைக்கு வந்திருக்கு. போய் ஒரு கடைக்குள்ளார நுழைஞ்சிட்டு அந்த கடைக்கார ஒரு அடிச்சிட்டான். உடனே வெளில வந்து சும்மாவான போகணுமா, அதை ஒன்று அடுத்த கடைக்குள்ளார நுழையுது.
அதுக்கு புரிஞ்சுக்க தெரியல. சரி, இந்த கர்மாவிலே நாம் நுழைந்தோமானால், அந்த உலக வாழ்க்கை ஆசையிலே நம்ம நுழைந்தோம்னால் நமக்கு துன்பம் கிடைக்கும்னு அதுக்கு தெரியல. மறுபடியும் அங்கே ஏதோ கிடைக்குமா அப்படின்னு நினச்சி மறுபடியும் ஒரு சின்ன ஒரு சுகத்திற்காக அது உள்ள போகுது, மறுபடியும் அடிவாங்க. ஸோ அது அடிவாங்கியதை மறந்து விட்டால் அது ವ್ಯರ್ಥವಂತೆ, அது வேஸ்ட் தான். மறுபடியும் அடி வாங்கிட்டு இருக்கோம். நரகத்தொಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತಂತೆ. நரகத்தில் தான் போய் ஒவ்வொரு கடையானோடையும் ஒரு கடையில் உழைஞ்சி அடி வாங்கினோடனே புரிஞ்சிருக்கணும். அதுக்கு உடனே அது எது நமக்கு நல்லதுன்னு நினச்சி அது போயிருக்கணும். அப்படி போகாமல் மறுபடியும் அதையே மறந்து போய் மறுபடியும் செஞ்சிச்சுனாக்கா நரகத்துக்கு தான் எல்லா கடையிலும் அடி வாங்கி நரகத்தில் தான் உழலும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். இப்போ அப்படி என்ன பண்ணிச்சது, படிக்க ஆரம்பிச்சது, ஞானம் தேடலான்னு போச்சு. அந்த நாய் என்ன பண்ணிச்சு, வேத சாஸ்திரவ ஓதித்தந்தே காதைய மாடி பிட்டித்தந்தே. வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சது. அவர் சொல்றாரு பாருங்க, ஓதித்தந்தேன்னு தான் சொல்றாரு. கற்று உணர்ந்ததுன்னு சொல்ல, அவர் உணரல, அதை படிச்சது இப்படி பை ஹார்ட். நிறைய பேர் இப்போ அப்படிதான் பண்றாங்க. பெரிய விற்பனைகள், வேத விற்பனைகள்னு சொல்லிக்கிறாங்க. அது படிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், சுதா பண்டித் நான் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அது ஏதாவது ஒரு வாழ்க்கையில பயன்படுத்துகிறாரா? இல்ல. காதைய மாடி பிட்டி தந்து போற இடத்துலலாம் பிரவச்சனம் பண்றது, கோட்டிங்ஸ், அங்கேருந்து ஒரு கோட்டிங், இங்கேருந்து ஒரு கோட்டிங். பாகவதத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில இப்படி சொல்லியிருக்காங்கன்னு கோட்டிங் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பிரச்சாரம். தான் இவ்வளவு கற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற ஷோ காமிக்கிறாங்களே ஒழிய அதை உணர்ந்து அவர்கள் வாழவே இல்லை. தான் படித்ததே ஒரு ஷோவா தான். அதை உணர்ந்து அது வாழணுங்கிறதுக்கு அவங்க படிக்கவே இல்லை. அதை விற்பதற்காக தான் படித்திருக்காரு. அதை வச்சு நான் பிரவச்சனம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பண்ணி நான் வேலைக்கு போறேன், காசு பண்றேன், அப்படி அது மாதிரி தான் ஒரு விற்பனைக்காகத்தான் கல்வியை கற்றிருக்கிறார்களே ஒழிய அதை உணர்ந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேத சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க, அது போல வாழ்கிறாரா என்றால் நிறைய பேர் வாழ்றதே கிடையாது. அதுதான் சொல்றாரு, வேத சாஸ்திர ஓதித்தந்து காதைய மாடி பிட்டித்தந்து. சும்மா கோட்டிங் பண்ணி எல்லா இடத்துக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் யூஸே பண்ணல. ಹಾದಿ ತಪ್ಪಿ ನಡೆದು ಯಮನ ಬಾಧೆಗೆ ತಾ ಗುರಿಯಾಯ್ತಂತೆ. ஸோ வழி தவறி நடக்கிறது. அந்த வேத சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருந்தார்களோ அதன்படி நடக்காமல் அந்த நாய் என்ன பண்ணுச்சு, நான் என்ன யாரு, நாமெல்லாம் தான், நம்ம மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் தான் என்ன பண்ணாங்க, வழி தவறி நடந்து அந்த மோட்சலோகத்துக்கு செல்லாமல் யாருடைய பாதைக்கு உள்ளாகிறார்கள், அந்த யமனனுடைய ஒரு பாதைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். நானா ஜென்மவை எத்தி தன். அதாவது இந்த பாட்டு இந்திரன்லேருந்து பாருங்களேன், நல்லா புரியும். தானு தன்னனு மறையித்தந்தே. அது என்ன பண்ணுச்சு, தான் யாருங்கிறதே மறந்து போச்சு. நான் எதுக்காக வந்திருக்கேன், அதுதான் சொன்னேன், அந்த அந்நியதானம். நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன பண்றதுக்கு, என்னுடைய இந்த மனித ஜென்மம் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தானு தன்னனு மறையித்தந்தே. அந்த ஜீவாத்மா தன்னையே தானே மறந்து போச்சான். காணன திருகி தந்தே. அதாவது ஒரு பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவுக்கு போய்கொண்டே இருந்துதான். புனரப்பி ஜரணம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜரணம், புனரப்பி மரணம்னு மறுபடியும் பிறந்தே வந்து கொண்டிருந்ததுதான். என்ன பண்றதுன்னே தெரியல, அதுக்கு எதுக்காக வந்தோன்னே தெரியாம மறுபடியும் பிறப்பெடுத்து கொண்டே இருந்தது. மாணவனாகி ஹுட்டி தந்து. கடைசி என்ன பண்ணிட்டு, அரிதறிது மாநிலடாய் பிறப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவ ஜென்மம், அதாவது மனித ஜென்மம் கிடைத்ததான் அவருக்கு. அது கிடைச்சதான். மாணவனாகினாக்க மனிதனாக, குட்டி தந்து, அங்க ஒரு மனிதனாக பிறந்ததான் அது. அதுக்கப்புறம் நானா ஜென்மவை எத்தி தந்து, நானா ஜென்மங்களை எடுத்து கடைசியில் என்னவாச்சு, ஒரு மனிதனாக பிறந்தது. சரி, மனிதனாக பிறந்துடுச்சு, அப்ப மனித ஜென்மம் அவருக்கு கிடைத்ததே, அதை வச்சுட்டு நல்லா இருந்ததா, அதை வச்சுட்டு மோட்சத்தை அடைந்ததா அப்படின்னாக்கா இல்ல. அடுத்த சொல்றாரு பாருங்க, மங்கன கையா மாணிக்கதந்தே. அந்த அரிதரிதாக கிடைத்த அந்த மானிட ஜென்மம் இருக்கிறது இல்லையா, அதை வைத்துக்கொண்டு பயனடைந்தானா, மோட்சத்தை இருந்தானா இல்ல. அது எப்படி ஆகி போச்சு, அந்த கிடைத்த அந்த மானிட ஜென்மம் எப்படி ஆகி போச்சான், ஒரு குரங்கின் கையிலே கிடைத்த மாணிக்கம் போல ஆகிவிட்டதாம். ஏன் குரங்க கையில பூமாலையை கொடுத்த மாதிரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குரங்கின் கையிலே கொடுத்த ஒரு பூமாலையாக மாறிவிட்டது. அது குரங்கின் கையிலே இருக்கக்கூடிய மாணிக்கமாக. இது மனித ஜென்மம்ங்கிறது ஒரு மாணிக்கம். ஆனா அந்த மாணிக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குரங்கு மாதிரி என்ன பண்ணணும்னே தெரியல, ஹாங்கு ஹீங்கு கழுதி தந்து. அதை வச்சுக்கிட்டு அதை வச்சு நன்றாக சாதனை புரிந்து அந்த மோட்சத்தை அடையாமல் ஹாங்கு ஹீங்கோ கலந்த தந்து, அங்க வச்சு விளையாடி இங்க வச்சு அதை துடைத்து விட்டது. மறுபடியும் புனரப்பி ஜனனம், மறுபடியும்
அது மீண்டும் பிறவி இருக்கிற மாதிரி போயிடுச்சு. அதாவது இக வாழ்க்கையும் தொலைத்து விட்டது, பர வாழ்க்கையும் தொலைத்து விட்டது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது குரங்கு கையில் இருக்கிற மாணிக்கம் மாதிரி. அது ஒண்ணுமே பண்ணல. எதனால ஆச்சு இது? இதெல்லாம் எதனாலப்பா நடந்தது அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க. ரங்க புரந்தர விடலன மரத்து பங்க பகல பட்டித்தது. எதனால இதெல்லாம் நினைச்சிச்சு? என்னுடைய இஷ்டதெய்வமான அந்த ரங்க புரந்தர விடலன் இருக்காங்களே, அவனை மறந்ததுனாலதான் இவ்வளவு லாசம் நம்மளுக்கு இருந்தது. இவ்வளவு பங்கங்களும் வாழ்க்கையில் நடந்ததுக்கு காரணம் என்ன காரணம்? ரங்க புராண விடலன மரத்து தந்து. அந்த ரங்க புரந்தர விடலன் இருக்கானே, அவனை மறந்து விட்டது. இந்த ஜென்மம் நான் எதற்காக எடுத்தேன் அப்படிங்கிறத மறந்துச்சு. அந்த இறைவனை நினைக்க வேண்டும் அவனுக்கதையும் மறந்து விட்டு அது என்ன பண்ணுது? ஒரு குருட்டு நாய் சந்தைக்கு போவதை போல போய் அங்க அடி வாங்கி இங்க அடி வாங்கி எனக்கு அழகாக கிடைத்த மாநில ஜென்மத்தை தொலைத்து விட்டு மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் வாழ்க்கைன்றது. அதனால என்ன சொல்ல வராரு? நாம அந்த ஒரு குருட்டு நாயை போல இல்லாமல் ஞானமுடையவராக, அகக்கண்ணை உடையவராக, நாமெல்லாம் அகக்கண்ணு வெறும் கண்ணிரண்டும் புண்ணு. நார்மலா நம்ம மூஞ்சில் இருக்கிற கண்ணு ரெண்டும் புண்ணு தான். இது கண்ணு கிடையாது. நமக்குன்னு அகக்கண்ணு உண்டு. அந்த அகக்கண்ணினாலே அந்த இறைவனை உணர்ந்து அவன் அருளை பெற்று அந்த மோட்ச லோகத்தை அடைவதற்கான சாதனை செய்கிறோம் பாருங்க. அப்பதான் நாமெல்லாம் ஒரு நல்ல மானிட பிறகு ஆகிறோம். இல்லாவிட்டால் ஒரு குருட்டு நாயை போலத்தான் அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடலை கேட்போம். நாமும் நம்முடைய இந்த புரந்தரதாசருடைய அறிவுரையை ஏற்று இந்த பிறவிக்கு எடுத்து வந்ததற்கான பலன் என்பதை அறிந்து அந்த இறைவனை வணங்கி நல்லதே செய்து மோட்சமடைய முயற்சிப்போம் என கூறி என்னுடைய இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். சேனமன் தாயன் மகன்.